Good evening, students. இன்னைக்கு நம்ம 9th மேத்ஸ்ல எக்ஸசைஸ் 6.4 பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 6.4ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிகிரிஸ் உடைய வேல்யூஸ் இப்ப நம்ம சைன் 0, 30, 45, 60, 90, அப்புறம் 120, 115 இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு நம்ம அந்த ரேடியன் டு டிகிரி கால்குலேஷன்ல பார்க்காத டேபிள்ல இல்லாத டிகிரிஸை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அது லாஸ்ட் கிளாஸே நான் இதோடைய இது கான்செப்ட் வந்து சொல்லியிருந்தேன். இப்ப இங்க வந்து கொடுத்துருக்காங்க 19 டிகிரின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணும்? 18 பிளஸ் பொது வித்தியாசம் 1 அப்படின்னு சொல்லிட்டு முக்கோணவியல் அட்டவணையை பயன்படுத்தும் முறை. மெத்தட் ஆஃப் யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளை யூஸ் பண்ணி எப்படி வந்து 0 டிகிரில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வினாடிகள் கால்குலேஷன்ல, அதாவது 0, 6, 12 அது வந்து பாகைகளா வந்து இது பண்ணுவாங்க. 10 6 6 ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. சோ அப்போ வந்து அதுல சைன்லயும் டேன்லயும் பொது வித்தியாசத்தை வந்து கூட்டிக்கணும், காஸ்ட்ல வந்து பொது வித்தியாசத்தை கழிச்சுக்கணும். அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். 6.4 எக்ஸசைஸ். இது வரைக்கும் நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸா இருக்கிறது பார்த்துருந்தோம். இப்போ சைன் 195 டிகிரி, காஸ் 195 டிகிரி, இது எந்த பாகையில வரும், எந்த இதுல வரும், இந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ எல்லா ஆங்கிள்ஸ்க்குமே வந்து வேல்யூஸ் இருக்கு. இப்ப எப்படின்னா நீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படி சொல்லும் போது உங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க ஆங்கிள மாத்துறேன். tan 47 டிகிரியோடது இது வந்து நியரஸ்ட் 0.01க்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ இப்ப tan 60ன்னு வச்சுக்கலாம். சரி, tan 30 வச்சுப்போம். 0.58, 1/2, 1/√2, 3/2 அந்த மாதிரி நமக்கு வந்து tan 30 டிகிரியோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் நம்ம டேபிள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 0.1 பாயிண்ட் அந்த வேல்யூ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு இந்த டேபிள் உங்களுக்கு கையில தந்துருவாங்க. இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஹிட் ஆச்சுனாவே உங்களுக்கு இந்த டேபிள் வந்து உங்க கையில இருக்கும். இந்த நேச்சுரல் சைன், நேச்சுரல் காஸ், டான்ஜென்ட் டேபிள் வந்து கோணத்தின் அளவுகள், இங்க பாருங்க சைட்ல இருக்கா, கோணத்தின் அளவுகள் வந்து 89 வரைக்கும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி காஸ்ல இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க, பொது வித்தியாசம் பகுதியில் உள்ள எண்களை கழிக்க வேண்டும், கூட்டக்கூடாது, காஸ்ட். இந்த டேபிள் உங்க கையில இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம இங்க வந்து இந்த சிமுலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டேபிள் ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இங்க உள்ள உட்காந்துருக்கு. ஸோ நீங்க இங்க டிகிரி ஆங்கிள் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண 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 உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இங்க ஷோ ஆகுது. ஆங்கிள் வேல்யூஸ் மாத்த 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 வேல்யூஸ் வந்து இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம வந்து இப்ப இதே வேல்யூஸை நம்ம புக்ல நம்ம டேபிள பார்த்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ டேபிள் பார்த்து கால்குலேட் பண்ணா என்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 6.4 எல்லாருமே புக்ல இந்த டேபிள் வந்து எடுத்து கையில வச்சுக்கோங்க. ஏன்னா டேபிளை பார்த்துதான் நீங்க வேல்யூஸ் ஒவ்வொன்றுமே சொல்லணும். ஸோ அதனால வந்து எக்ஸாம்லயும் இந்த டேபிள் தருவாங்க, இதை நம்மளால மனப்பாடம் பண்ணிட்டு போக முடியாது. ஓகேவா? ஸோ கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் 49 டிகிரி, காஸ் 74 டிகிரி 34 வினாடி, 54 டிகிரி 26 பாகை, அப்படி வினாடி பாகை. ஓகே, சோ இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது அதே மாதிரி இப்ப ரெண்டாவது சம்ல பாருங்களேன், இந்த இதோடைய ஆன்சரை கொடுத்துட்டு டிகிரி தீட்டாவின் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியும் கேட்பாங்க, இப்படியும் கேட்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப பாப்போமா? சோ நம்மளுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்.
So you will get an idea. Sin அதாவது 6.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் sin 49 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. sin 49 டிகிரியினுடைய மதிப்பானது இந்த டேபிள்ல எப்படி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நேச்சுரல் சைன் டேபிளுக்கு போய்க்கோங்க. போயிட்டு 49 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நான் உங்களுக்கு ஜஸ்ட் புக்க இல்ல நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிச்சுடுறேன். ஒன் செகண்ட். ஒரு கணக்குக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அடுத்தது நீங்களே புக்க கையில வச்சுக்கோங்க. இங்க 49 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளுக்கு போய்க்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை பாக்கிறதுக்கு சொல்லி தரணும் இல்லையா. சைன் 49 டிகிரி இங்க வினாடிகள்ல எதுவுமே இல்ல, வெறும் சைன் 40. கொஸ்டின் இங்க பாத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்ல கொஸ்டின் பாருங்க, தமிழ் மீடியம் புக்ல டேபிள பாருங்க. சோ அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இருங்க. சைன் 49 டிகிரி அப்படிங்கறதுதான் கொஸ்டின் இல்லையா. இப்போ ரெண்டாவது கேள்வியில வந்து இந்த 39 வினாடின்னு இருக்கு, அது இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து வெறும் 49 டிகிரி. அப்ப வெறும் 49 டிகிரினா ஜீரோக்கு தான் நீங்க மேப் பண்ணும். அப்போ 0.7547 இதனுடைய ஆன்சர். சைன் 49 டிகிரியோடைய ஆன்சர் ஈக்குவல் டு 0.7547. ஒன் வேர்ட்ல கூட இது கேட்கலாம். இந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் டேபிள் பார்த்து ஆன்சர் பண்ணுவீங்க. இதே ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. காஸ் 74 டிகிரி 39 பாகைன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் காஸ் 74க்கு என்ன எப்படி மேட்ச் பண்றாங்கிறது பாருங்க. உங்களுடைய இதுக்கு நேச்சுரல் கொசைன் டேபிள் போகணும். ஓகேவா. 74 கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ நேர 74 எங்க இருக்கோ அங்க போயிடுங்க. 74 எங்க இதோ இருக்கு. 74க்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 74 36. அப்ப 36 அப்படிங்க 74க்கு 0னா 2756. 74க்கு 39 கொடுத்துருக்காங்க. பட் இங்க உங்களுக்கு வந்து மேல 36 இருக்கு, பிளஸ் பொது வித்தியாசத்துல ஒரு 3க்கு எடுத்துக்கணும். அப்படிதான் வந்து 39 கால்குலேட் பண்ண முடியும். அப்போ 74 36 அப்படிங்கிறது எத்தனாவது காலம்? 1 2 3 4 5 6 7th காலம் இல்லையா. இந்த காலம்ல நமக்கு வரணும். இந்த காலம்ல 74ல 1 2 3 4 5 6 7 2656 வருது. 70 ஃபர்ஸ்ட் இங்க எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, cos 74 டிகிரி 36 தான் இருக்கு. அப்போ தட் இஸ் 0.2656 from the table, from the cosine table. மீன் டிஃபரன்ஸ் வந்து பொது வித்தியாசம். மீன் டிஃபரன்ஸ் அப்படின்னா DIFF போட்டிருக்கேன். மீன் டிஃபரன்ஸ் வந்து 3 இல்லையா. 39க்கு இங்க 36 வரைக்கும் தான் இருக்கு. இந்த 3க்கு இந்த சைட்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 74ல 3க்கு நேர 3 டிகிரிக்கு வந்து 8. இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். 1 2 3 4 5 தான். இதுல தேர்டுக்கு வந்து 8 இருக்கு. சோ கொசைன் டேபிள பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க, அவங்க கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, 8. சோ அப்போ இந்த காஸ் 74 டிகிரி 39 வினாடிக்கு இதுல இருந்து இத கழிச்சீங்கன்னா 16ல 8 போனா 8, மீதி பேலன்ஸ் வந்து 4 தான் இருக்கும். 4 6 2 0 2648. சோ இப்ப டேபிள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுதா. அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்க டேபிள் பார்த்து ஆன்சர் சொல்லுவீங்களா. உங்களுக்கு இந்த 74 39ன்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அங்க என்ன கிடைக்கும், 74 36 தான் இருக்கு. அதுக்கு ப்ரேயர் வேல்யூ தான் பார்க்கணும், ஆஃப்டர் வேல்யூ போயிடாதீங்க. ப்ரேயர் வேல்யூ என்ன இருக்கோ அதுல இருந்து பொது வித்தியாசத்தை வந்து சைன் அண்ட் டான் அப்படின்னா ஆட். இதே வந்து கொசைன்னா மைனஸ், காஸ் அப்படின்னா மைனஸ். சைன் அண்ட் டானுக்கு பிளஸ், காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணணும் இந்த பொது வித்தியாசத்தை. ஓகேவா. அது வந்து உங்களுக்கு 39 ஆகட்டும் இல்ல 38 ஆகட்டும், பொது வித்தியாசம் என்ன வேல்யூ கால்குலேட் பண்றீங்களோ சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா. பொது வித்தியாசத்தை காஸ்ட் டேபிள்ல கழிக்கணும், சைன் அண்ட் டான் டேபிள்ல கூட்டணும். ஓகேவா.
சோ இப்ப அடுத்த கணக்கு பார்க்கலாம். நீங்க தான் இப்ப அடுத்த கணக்குக்கு டேபிள் பார்த்து ஆன்சர் சொல்ல போறீங்க. tan 54 டிகிரி 26 வினாடி. ஓகேவா? இப்போ 26 வந்து உங்களுக்கு அந்த மேல இருக்கக்கூடிய கோணங்கள் பார்க்கறது வந்து 0, 6, 12, 18 ஆறாம் வாய்ப்பாடினுடைய மடங்காதான் இருக்கும். 24, 30, 36ன்னு சொல்லிட்டு 6 டேபிளோடைய மடங்காதான் இருக்கும். அப்ப இங்க 24க்கு தான் உங்களுக்கு வேல்யூ இருக்கு, 26க்கு இருக்காது. அப்ப பொது வித்தியாசத்துல 2 கால்குலேட் பண்ணிக்கணும். சரியா? உங்க புக்கை எடுத்து பாருங்க. நான் இங்க புக்ல இப்படி உங்களுக்கு ஜஸ்ட் புக்கை இப்படி ஷேர் பண்றேன் டைரக்டா. tan 54 எல்லாருமே புக்கை கையில வச்சுக்கோங்க. 54, 26 இல்லாததுனால 24க்கு தான் போவீங்க. 24, 1398, 1.3968. ஸோ பொது வித்தியாசம் வந்து 2க்கு 17 இங்க கொடுத்துருக்காங்களா காமன் டிஃபரன்ஸ். ஸோ இதையும் இதையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த வேல்யூ தான் இப்ப இங்க எடுத்து போடுறேன். உங்களுடைய புக்ல நீங்க எடுத்து அந்த டேபிளை பாருங்க. டேபிள் கண்டிப்பா எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, கவலையே படாதீங்க. இதெல்லாம் வேல்யூஸ் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போக வேண்டாம். அதனால இந்த சம் எங்கேயாவது அட்டன் பண்ணாம விட்டாருங்க. From the natural tangent table, tan 54 24 வினாடி, அதற்கான மதிப்பு 1.3968. ஓகே, மீன் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 24, 2 இல்லையா? 2 வினாடிக்கு 17. இதை கூட்ட வேண்டும். ஓகே, சோ இப்போ 8 பிளஸ் 7 15க்கு 5 பேலன்ஸ் 1 6 1 7 1 8 9 3 1 1.3985. tan 54 டிகிரி 26 வினாடிக்கான மதிப்பு 1.3985. இது கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு போனாலும் இந்த டேபிள் யூஸ் பண்ணி போடுற கால்குலேஷன் பண்ற சம்ஸ். மேத்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். 10th இந்த டேபிள் கிடையாது உங்களுக்கு, 11th வரும் உங்களுக்கு. 11th மேத்ஸ் குரூப் எடுத்தா கண்டிப்பா வரும். அடுத்தது 4வது சம் போடலாமா? இது கண்டிப்பா 2 சம் சேர்த்து 5 மார்க்ல கேட்பாங்க. ஒரே ஒரு கணக்கா 2 மார்க்லயும் கொடுப்பாங்க. சோ அதனால இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு இது. ட்ரிக்னாமெட்ரியில ரொம்ப ஈஸியானதுன்னா அது இதுதான். ஜஸ்ட் டேபிளை பார்த்து ஆன்சர் ஃபில் பண்ணி. ஃபர்ஸ்ட்ல 4th சப்டிவிஷன் sin 21 21. சோ இதேதான் 0, 6, 12, 18, 24. அப்போ இங்க 21 இருக்கா? அப்போ 18 கூட்டல் 3 தான் போட்டுக்கணும், 21. ஓகேவா? அப்போ இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஏன்னா இப்ப 5 மார்க்ல 2 கொஸ்டினா கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதினாதான் ஸ்டெப் மார்க் கால்குலேட் ஆகும் உங்களுக்கு. ஃப்ரம் த நேச்சுரல் சயின்ஸ் தான் எழுதணும், சைன் கிடையாது. SINES சயின்ஸ் டேபிள் அப்படின்னு தான் எழுதணும். நம்ம சைன்னு சொல்லுவோம், சைன் டேபிள்னு. பட் நம்ம புக்ல அது வந்து சயின்ஸ் டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 20 சைன் 21 டிகிரி 18 வினாடிக்கான மதிப்பு 0.3633. நான் புக்கை கையில வச்சு அதை பார்த்துதான் ஆன்சர் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மீன் டிஃபரன்ஸ் மீன் டிஃபரன்ஸ் 3 இல்லையா?
8. சோ சைனும் டேனும் ஆட் பண்ணுவோம், காசு தான் கழிப்போம். 8 3 11, 4 6 3, 0.3641. ஓகே. அடுத்த கணக்கு இல்லையே, அஞ்சாவது சப்டிவிஷன். 5 6 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க, அஞ்சாவது பார்க்கலாம். Subdivision 5, cos 33 degree 53 வினாடி. Okay. From the natural cosine table, cos 33 டிகிரி 53 இருக்கு. ஆறாம் வாய்ப்பாடு சொல்லுங்க. 6 1 6 6 2 12 6 3 18 6 4 24 6 5 30 6 6 36 6 7 42 6 8 48 6 9 54. அப்ப இங்க என்ன பண்ணும்? 48 தான் எடுத்துக்க முடியும், 54 எடுத்துக்க முடியாது. 48க்கு என்ன வரும்? 0.8310. அப்ப மீன் டிஃபரன்ஸ் வந்து இங்க எத்தனை வரும்? 5. ஓகே. ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. நான் மீன் டிஃபரன்ஸ் வந்து அங்க நம்ம டேபிள்ல 5 வரைக்கும் தான் இருக்கு. 5க்கு மேல வந்தா நம்ம என்ன பண்றது? 5க்கு மேல வராது. அதனாலதான் 5 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ அவங்க நம்மளுடைய கால்குலேஷன்லயே நீங்க மல்டிபிள் சம்ஸ் இப்ப பாப்பீங்க. நான் இதை போர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சொல்லியும் தரேன். சோ 10ல 2 8 போனா 2 0 3 8 0, 0.8302. cos 33 டிகிரி 53 வினாடியினுடைய மதிப்பு 0.8302. அடுத்த கணக்கு, ஆறாவது கணக்கு. நம்ம இந்த டேபிள் கொடுத்து கால்குலேட் பண்ண சொல்றதுல டேபிள்ல இருக்கிற வேல்யூஸை தாண்டி நமக்கு கொஸ்டின்ஸ் வராது. ஓகேவா? ஆறாவது கணக்கு, tan 70 டிகிரி 17 வினாடி. From the natural tangent table, tan 70 டிகிரி 12 வினாடியில 2.7776. மீன் டிஃபரன்ஸ் 5க்கு, tanல மீன் டிஃபரன்ஸ் 5க்கு 70 டிகிரி இல்லையா? மீன் டிஃபரன்ஸ் 5 வந்து 131. மீன் டிஃபரன்ஸ் 5க்கு 131. சோ டேனை பொறுத்த வரைக்கும் ஆட் தான் பண்ணுவோம். சோ 7 7 3 10, 7 1 8 1 9, 7.2, 2.7907, 2.7907. அடுத்தது ரெண்டாவது கணக்கு. இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த தீட்டாவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கும் நீங்க டேபிள்ல தான் போய் தேடணும். ஓகேவா? டேபிள் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் போட்டு காட்டுறேன். செகண்ட் கொஸ்டின்ல சேம் 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுல ஒன்றாவது சப்டிவிஷன் sin theta is equal to 0.9975 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த 0.9975 வந்து சைன் டேபிள்ல எங்க காட்டுதுன்னு பார்க்கணும். இருங்க, ஷேர் பண்றேன். ஒரு கணக்குக்கு நான் காட்டுறேன். சோ இது வந்து சைன் டேபிளா காஸ் டேபிளா? காஸ் டேபிள். சோ சைன் டேபிளுக்கு போறேன். 0.9975 இல்லையா? 8975 கொடுத்துருக்காங்க. 9965 இருக்கு, 9971, 9974 வரைக்கும் இங்க இருக்கு. அப்போ 85 டிகிரியில தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இது வந்து 0, 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54. ஸோ 85 டிகிரி 54 வினாடிக்கு 0.9974. மீன் டிஃபரன்ஸ் திருப்பி எவ்வளவு இருக்கு? 75. உங்களுக்கு 75 வரணும் இல்லையா? அப்போ 1. அப்ப மீன் டிஃபரன்ஸ் 1 எடுக்கும். மீன் டிஃபரன்ஸ் வந்து 54. உங்களுக்கு வந்து இங்க என்ன 0.9974 வரைக்கும் வந்தாச்சு. 54 அப்படிங்கிறது நமக்கு திருப்பியும் வந்து மீன் டிஃபரன்ஸ்க்கு வந்து 1 வந்து இங்க பேலன்ஸ் இருக்கு. அந்த 1 எந்த மீன் டிஃபரன்ஸ்க்கு வருதுன்னு பார்க்கணும். இங்க ஃபர்ஸ்டும் செகண்டும் வந்து இது 1, 2, 3க்கு 4க்கு 5க்கு 1. ஸோ அப்ப நம்ம 3 தான் எடுப்போம். 3க்கு வந்து 1. அப்போ 54 டிகிரி 3 வினாடி. ஸோ அப்போ 57. 85 டிகிரி 57 வினாடிக்கு தான் 9975 அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத சொல்லணும். சோ அதை எப்படி ஆன்சர் இங்க போடுவேங்கிறது காட்டு. ஆனா இது எப்படி டேபிள்ல இருந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இதுதான். சரியா? சைன் 85 டிகிரி 54 வினாடி ஈக்குவல் டு 0.9974. ஓகே. மீன் டிஃபரன்ஸ் P is equal to 1. So 0.9975. So இப்போ இது என்னாச்சு? சைன் 85 டிகிரி 57 வினாடிக்கு 0.9975 அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ தீட்டாவினுடைய மதிப்பு என்ன? 85 டிகிரி 57 வினாடி. இதுதான் வந்து therefore தீட்டாவின் மதிப்பு 85 டிகிரி 57 வினாடி. இப்படிதான் இது வந்து கால்குலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். ஓகேவா? அடுத்த கணக்கு போடலாம். இது வந்து இங்க வந்து மேல ஃப்ரம் த நேச்சுரல் சைன் டேபிள்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. இது எழுதிட்டு தான் இந்த கதையெல்லாம் எழுதும். ஓகேவா? ஓகே, ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். செகண்ட்ல செகண்ட் கொஸ்டின் cos theta is equal to 0.6763. ஓகேவா? So from the natural cosine table, from the natural cosine table, cos
47°24 வினாடிக்கு 0.6769 வருது. ஓகேவா? புக்ல டேபிள ரெஃபர் பண்ணுங்க, கையில வச்சுக்கோங்க. டேபிள் மீன் டிஃபரன்ஸ் 3 பாகைக்கு 6 வருது. சோ 9ல 6 போச்சுன்னா 3. கொசைன் டேபிள வந்து கழிக்க தான் செய்வோம். சோ 3 6 7 6 0 0.6763. அப்ப இங்க என்ன வரும்? காஸ் 47° 24 பிளஸ் 3 27 வினாடி. ஏன்னா நீங்க இப்போ ஒரு டவுட் கேக்குறீங்க, ஏன் இங்க கழிச்சீங்க இங்க கூட்டினீங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு நீங்க இப்ப காஸ் 47° 27 வினாடியை எடுத்தாதான் 6763ன்னு வரும். அதே காஸ் 47 21 இங்கேயும் கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ மாறிதான் வரும். அப்போ therefore theta is equal to cos 47° 27 வினாடி. இதை எதிர்ப்பதமாகத்தான் செய்ய வேண்டும். நீங்க இதே இது இங்கேயும் கழிச்சிட்டீங்கன்னா நான் இங்கே கொடுத்துக்கிற மதிப்பானது தப்பாகிவிடும். சோ அதனால ஆஸ் பர் த கொசைன் டேபிள், டேபிள்ல வர வேல்யூவை மட்டும்தான் கழிக்க வேண்டும். சைன் டேபிள் கூட்ட வேண்டும், டான் டேபிள் கூட்ட வேண்டும். இங்க வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் அடிஷன் தான் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் கிடையாது. ஓகே, நம்ம எல்லாமே என்ன பண்றோம், நீங்க அந்த டேபிள் பார்க்கும் போதே முந்தைய எந்தா எடுப்பீங்க, பிந்தைய. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் 32°னா 30 கூட்டல் 2 தான் எடுப்பீங்க. 36 கழித்தல் 4ன்னு எடுக்க மாட்டீங்க. நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரிய பொறுத்த வரைக்கும் ப்ரேயர் வேல்யூ தான் எடுப்போம், ஆஃப்டர் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஸோ ப்ரேயர் வேல்யூ எடுக்கிறதுனால ஆட் தான் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். பட் இந்த டேபிள் சைனுக்கு வந்து அடிஷன், டானுக்கும் அடிஷன், கோசைனுக்கு சப்ட்ராக்ஷன். ஓகேவா? சோ இதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, tan theta is equal to 0.0720. Tan theta is equal to 0.0720. Tan from ஜீரோ பாயிண்ட் 0720. சோ அப்ப இங்க தீட்டாவின் மதிப்பு 4°7 வினாடி. ஓகேவா? அடுத்தது இதுலயே 5வது கணக்கு.
சரி, நாலாவது கணக்கு. cos theta is equal to 0.0410 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அப்ப cos from the natural cosine table, cos 87°36 is equal to 0.0419. Mean difference 3 வினாடிக்கு 9. சோ கொசைன் டேபிள பொறுத்த வரைக்கும் கழிக்க வேண்டும். 9ல 9 போனா 0, 1, 4, 0, 0.00410. சோ அப்போ 36 கூட்டல் 3 39. காஸ் 87°39 வினாடி. Therefore, theta is equal to 87°39 வினாடி. ஓகே. சோ அடுத்தது இதுலயே வந்து 5வது கணக்கு. tan theta காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 87 81ல tan theta is equal to 7.5958. So tan 70 from the natural tangent table, tan 82° 30 வினாடிக்கு சரியாக 7.5958ங்கிறது கிடைக்குது. So therefore theta is equal to 82°30 வினாடி. சோ இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு 2வது கணக்கு ஃபுல்லா பார்த்தாச்சு. 3, 4, 5, 6 அடுத்து அதெல்லாமே குட்டி குட்டி ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா trigonometry is over and then next கிளாஸ்ல trigonometry உடைய MCQ ஆனது கேட்கப்படும். சரிங்களா? சோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.